பாடல். இந்த பாடல் விஜய் டிவி புகழ் சூப்பர் சிங்கர் ரஷினி அவர்கள். தரப்போற இந்த பாடல் பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் அவர்கள் தந்த ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த பாடல் பாடுறது வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான பாடல். அந்த பாடலை வந்து உங்களுக்காக ஹர்ஷினி நேத்ரா அவர்கள் கொடுக்க போறாங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தலாம். இந்த இசை நிகழ்ச்சிக்கு நல்லதொரு முறையிலே பாதுகாப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது இசைகளின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடரும் பாடல் வரிசையில் இதோ. எண்ணாதமே சங்கீத ஜாதி மொழியை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதம் இல்லை, சாவொன்று ஆனாலும் காதல் இல்லை. எண்ணாதமே சங்கீத ஜாதி மொழியை காணவில்லை. திருமுகம் வந்து பழகுவோம், அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் இந்த உயிரும் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த நிதயம் சருவாகி உயிரோமோ, திரைகளில் நடாலும் அறிந்து கொள்ளாத அணிகளில் நடாலும் வழிகளில்லாத பொன்னினதே, கண்ணினதே, ஜீவனதே, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சுரைகளும் அடிப்பட வெளிவரும் ஒருகில் இசையில் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபகமே அதனை விடுமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ, 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 ஆடிடுமோ. ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ, குயிலே 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 உந்தன் ராகம் நெஞ்சில் பாடும்
நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழிகளை அனும்போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னும் நானே சிறப்பிடித்தாய் Thank you so much எல்லாருக்கும். And இந்த song வந்து வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். And thank you orchestra, thank you so much for supporting me. மீண்டும் ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் ஹர்ஷினி நேத்ரா அவர்களுக்கு. ரொம்ப நேர்த்தியா அந்த பாடலை கொடுத்தாங்க. அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இசை நிகழ்ச்சியில் தொடரும் ஒரு இந்த பாடலை தத்துவ பாடலை தருவதற்காக மீண்டும் சோனியா அவர்கள்